ஐயோ சொல்றாதே. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப்ல பிஆர் மேட்ச் தான் போட போகிறோம். ஹாய் கைஸ். அவங்க என் ஃப்ரெண்டு ஓகே கைஸ், போகலாம். 2v ஸ்குவாட்ரா. ஸ்ரீதர் நீ சரி. உங்களை எப்படி கூப்பிடலாம் வீடியோல? பேரை சொல்லி கூப்பிடுறோம். ஓகேடா பையன். 2v ஸ்குவாட்ரா. ஸ்குவாடா? ஆமா. என்ன அநியாயம் பண்ணி சொல்றேன். நம்ம கால் குட்டி ரெக்கார்டிங் தானே பாப்பேன். ரெக்கார்டிங் பார்த்துட்டே இரு. இறங்குவோமா? இங்க நம்ம ராசிகர் அவரா? பரவாயில்ல, போவோம். இன்னைக்கு என்ன டாபிக் வீடியோல? பிஆர் தான், பிஆர் தான். ஓ, ரேங்க் புஷிங்கா? கைஸ், நாங்க 2 பேர் சொல்லுங்க ரேங்க் புஷ் பண்ணி தரமா காண போறோம். கைஸ் நான் வரேன் கைஸ். பவிதர்ஷனுக்கு அவ்வளவுதான். எங்க போட்டு தள்ளி கைஸ். அப்ப நம்ம டீமுக்கு ரியாக்ட் பண்ணுங்க கைஸ். இது போதுமே வேற கைஸ் நம்ம வந்து ஒரு டிக்கு பார்க்க போறோம். டிக்கா? கைஸ் டிக்கு வர்க் ஆகுது. என்ன டிக்கு? இங்க வா, நான் சொல்றேன். கைஸ் மொள்ள கன் நீங்க பையஸ் ஒரே நிமிஷம் நில்றா. கன் எடு மொள்ள. ஒரே நிமிஷம் நில்லு. கைஸ் நீங்களும் இந்த ட்ரிக் கேட்டுக்கோங்க. நீங்க வந்து எஃப்எஃப் காயின் கலெக்ட் பண்ணுவீங்களா? எஃப்எஃப் காயின் கலெக்ட் பண்ணும்போது 2 மெடிக்கெட் ஏறும். அது மாதிரி பையஸ்ண்டே போய் அந்த காயின் கலெக்ட் பண்ணு. இரு போறேன். போ, மக்களுக்கு காமிடா. இருங்க ப்ரோ, சப்ஸ்கிரைபருக்கு காமி. ஓகே ஓகே. கைஸ் உண்மையாலுமே நானும் போய் சொல்ல. இந்த பாருங்க, போய் காயின் கலெக்ட் பண்ணுவான். 2 மெடிக்கெட் ஏறும் உனக்கு. 4 மெடிக்கெட் தரும். புரிச்சா? எப்படா? அதான் ட்ரிக்கு. கவுனாக்கா கொண்டு வந்திருக்கான். நீங்களும் விளையாடும்போது மெயினா கலெக்ட் பண்ணிடுங்க. இது பேர் ட்ரிக்கு கிடையாது. M4 வந்து எடுத்துக்கோ வா. இங்க வா, வந்து எடுத்துக்கோ. இதே மாதிரி ட்ரிக்லாம் வேணும்னா வீடியோ போடுங்க கைஸ். அப்ப நான் வந்தேன்னா உங்களுக்கு ட்ரிக் ஒரு ட்ரிக் புதுசா சொல்றேன். புதுசா சொல்றேன். ஒரு ட்ரிக் நிறைய ட்ரிக் வச்சிருக்கேன், ஆனா சொல்ல மாட்டேன். பீடியா உனக்கு அப்டேட் பண்ணி விட்டா? என்னது? எக்ஸ் கன் அப்டேட் பண்ணிட்டா வேணாமா? எக்ஸ் கன்னா அப்டேட் சுத்தி வச்சு அப்டேட் பண்ணிட்டா வேணாமா? எனக்கு MP40 வேணும்ப்பா. டி ஒரு ஃபிளாக் கோவிந்தா. 2 ஃபிளாக் கோவிந்தா. சூப்பர் கைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க சுத்தி வச்சு அப்டேட் பண்ணும்போது 600 ரூபாய் காசு கேக்குறான். அருமை கைஸ். இதான் புதிய இடம், பாத்துக்கோங்க நீங்க. எது? அண்ணா நீ இதெல்லாம் கன் கிடைக்கும். நல்ல கன்ல கிடைக்கும். நம்ம நேரம் கெட்ட கன் கிடைச்சிருக்குது. இங்க வாடா பையர்ஷன். ஹலோ கைஸ், சார்ஜர்ல ஃபோன்ல 3% தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப இதுவா இருக்கு. சார்ஜ் போட்டு விளையாடுறா. அந்த எனக்கு சீக்கிரம் வா. சார்ஜர் மட்டும் உள்ள இருந்து எடுத்து குடுறி. இந்த கன் வேணுமா? எங்க வா, என் கூட ஃபாலோ பண்ணு. லிக்கோ ஜாரா. நான் 2 நிமிஷத்துல போய் கிடைச்சிட்டு. ஒரு டீம் காலி. நீ என் கூட வா. அது இல்ல, ஃபர்ஸ்ட் M4 அப்கிரேட் பண்ணு. சோலி முடிஞ்சு போ, படிக்க போறேன். அட ஏறா. சும்மா ஓடிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? ஆமா guys.
அச்சோ போச்சு 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 ஜஸ்ட் போச்சு நல்ல கன் எடுத்தீங்கன்னா சொல்லு போடாடே. என்ன தைரியமே ஃப்ரெண்ட் அடிப்பீங்க. என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் ஓடிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் போய் காயின் கட் பண்ணி உன்னை ரிவே பண்ணி விடுறேன். கைஸ் இது மாதிரி தான் நான் கட் பண்ணி நீங்க ஓடிடுங்க. ஏன்னா அவனாலே சமாளிக்க முடியல. அப்படியே ஓடி ஐயோ கைஸ் இங்க ஒரு எனிமி. அப்படி இந்த சைடு ஓடுவோம். அதுதான் நான் சொன்னேன் அப்படியே வாடா என் கூடன்ட்டு கேட்டாதான் எனிமி பாத்தீங்கன்னா ஓடிடணும். சொல்கிறத கேட்டாதானே ட்ரிபிள் ஓடி இவன் வேற 14 ஸ்னாக் கேட்ச் கத்திருக்கான். கைஸ் நம்ம கட்ட நேரம் ஒவ்வொரு பக்கம் காயின் கிடைக்கல. நான் இப்போ ரிவைவ் பண்ண போறேன். நார்மல் ரிவைவ். கைஸ் இங்க போய் நான் நிக்க போறேன். இதோ மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. அங்க போய் நின்னு ஃபயர்ஸ் எழுப்பிடுறேன். என்னது இது வில்ல வந்துருச்சு. ஃபயர்சன் ம் நான் போய் அதை நிக்க போறேன். ம் இங்கேயும் கண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ணா பார்த்துட்டு போறேன். இந்த கண்ணு வெல்கம். வாவ் 14 ஸ்டாக் கேஷ். அட இருற காயின் கட் நிக்கிறேன். இப்போ போய் நிக்க வேண்டியதான். டான் டான் ஐதர்ஸ் நிறைவே பண்ண போறேன். எவனாச்சும் நீ அடிக்க போறான். ரெடியா இருக்க போறேன். நீ ரிவே அடிச்சுக்கு நான் ஓடிடுவேன். ஜோன் சேவரா பாருங்க மக்களே ஓடினு குடுக்கணும். ஆனா எனக்கு ஹெச்பியே குறையாது. ஏன்னா அதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியதானே நீ சொல்கிற. நீ எதுக்கு யூடியூப் சேனல் காய்ஸ்? உண்மையான சேனல் நான் வச்சிருக்கேன் காய்ஸ். அவன் சேனல் கிடையாது, என் சேனல். ஓ போ தம்பி போன அடிக்க வந்துட்டு இருக்கானுங்க. ஜியோ காய்ஸ் இதை பாருங்க. ரிவே பண்ணி விட்டு அடிக்கிற காலை கூப்பிடுறான். யாரா நானாடாடி? பாருங்க காய்ஸ் வண்டி எடுத்துட்டு ஓட போறேன். எங்கே போனாலும் அவங்களும் வருவாங்க. நான் வண்டி எடுக்கிறேன். எடு எடு. எங்கே போனாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நான் போய் காயினை கலெக்ட் பண்றேன். நானு பாய் பாய். என்கிட்ட ஸ்குவாட் கைஸ் நம்ம ஜாலியாக சுத்திக்கலாம். இது மாதிரி கொக்கோ கொக்கோவா? ஐதர்ஷன் ம் நம்ம இதையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம எந்த மேட்ச் ஜெயிக்கிறோமோ அந்த மேட்ச் போட்டு விட்டுரும். இது ஏன்டா பேசுனேன்? ரெக்கார்ட்
என்னது? இந்த பேட்டரி கார்டு ஆ சுத்தமா இருக்குது. ரெண்டு பேரும் வேலை சுத்துற மாதிரி. என் பேக்கை பற்றியா? சரி ரெக்கார்டிங்கா ஆமாம் ஆமாம்மா, சொல்லு. என் பேகு. சரி நீ விளக்கமா சொல்றல சொல்லு. என்னத்த விளக்கமாக சொல்கிறது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கொடுத்து ஆல் வச்சிருங்க. நீயே சொல்லிட்டீல. கைஸ் நம்ம சிஎஸ் விளையாண்டுருக்கோம். பவிதர்சனா கொக்கா அப்படின்னு இப்போ காணிக்க போகிறோம். ஒரு டவுன் நம்ம நாக் பண்ணி விட்டுருணும். டவுன் கில்லை கிளியர் பண்ணுறா. நீ ஃப்ரெண்டு பிடிக்கிறான். நீ எல்லாம் நல்லா இருப்பியடா. பாத்தீங்களா நீங்களே? ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சி போட்டு தள்ளிட்டான். கைஸ் இவரு கையில தான். அவதான் கைஸ் நம்ம தோத்துட்டோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாமி கூப்பிட்டுருவோம். செகண்ட் மேட்ச்ல இருந்து வெறித்தனமா ஆடுவோம். நான் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு விட்டுருவேன். ஆமா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நாங்க சாமி கூப்பிட்டுருவோம் கைஸ். செகண்ட் மேட்ச் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த 2 ரவுண்டு தான் ஆட்டமே. கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். போன டைம் அடிச்சாச்சு, கருணாகாரன் குறைச்சு விட்டான். கிராண்ட் மாஸ்டர். ஆமா கைஸ், கிராண்ட் மாஸ்டர். போன டைம் ஹீரோய்க்கு போயிட்டோம், இந்த டைம் எலக்ட் ஹீரோய்க்கு போவோம். மாஸ்டர் ராடே. எலக்ட் ஹீரோய்க்கு போயிட்டு நான் மாஸ்டர், நீ எலக்ட் ஹீரோய்க்கு விட்டு போவேன். நம்மளாம் அப்படியா தம்பி? நான் இருக்கிறப்ப நீயும் இருக்கணும் ஆன்லைனில். எங்க எனிமிடா டவுன் டேடு ஓசிடா. எவனோ 2 ஓசிடா. கைஸ் ஓசிகள் எப்படி கைஸ் இங்க பாருங்க, பாத்தீங்களா? அப்போ சரியான ஒர்க்கு. யார் ராயனுங்க இப்படி ஓசி தட்டானுங்க? டி பக்குடா டி. கர்ணன் ஒத்துக்க மாட்டேன். கொடுக்க போறேன். பார்க்க போறேன். அடுத்த 4 ரவுண்டு இப்போ என் கையில் இருக்கு பாரு. நம்ம 2 பேர் கையில என்ன உங்க கையில? சாரி பக்கு மட்டும் அழகா இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ பாரு கையில் MP40 போட்டு கொடுத்த போகிறேன். கைஸ் மட்டும் பக்காம இருக்கட்டும். டேய் ஃபாலோ பண்ற. அப்படியே ஆமாடி, நான் ஓடி வரேன், திரும்ப அங்கேயே இருக்கேன். அங்கதான் நீ காப்பாத்திருப்பேன். இங்க வா, ஓசி தட்டுறானுங்கடா. ஆமா சரியான ஓசி தட்டுறாங்க நம்ம டீம்மேட் பேடிப்படி. ஏய் எனிமிடா, எங்கடா போயிருக்க நீ? நான் இங்க ரஷ் ஆடிட்டு இருக்கேன். ரஷ்ஷுக்கு தேவை நல்லா இதுங்க பேர் பக்காகுது. டீம்மேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சப்ஸ்கிரைபர் இதுங்க பாருங்க. இது மேல பக் ஆச்சுன்னா என்ன கைஸ் பண்றது? அவ்வளவுதான் பாருங்க, பவிழத்துக்கு சாமி பிடிச்சிருச்சு. நீங்க நேர்ல பேய பார்த்துருக்கலாம், இல்லைன்னா கரண்ட்ல பேய பார்த்துருக்கலாம். ஃப்ரீ ஃபயர் மேட்ச்ல பேய பார்த்துருக்கீங்களா? ஏதோ பவிழன் தான் அது. நேர்ல சாமி பார்த்துருக்கலாம். நேர்ல சாமி பார்த்துருக்கலாம், எங்க வேணா சாமி பார்த்துருக்கலாம். ஆனா ஃப்ரீ ஃபயர் சாமி பார்த்துக்க முடியுமா? அதான் பவிழன். 2 மேட்ச் தண்ணி கேன் போட்டுருந்தான், 3ஆவது மேட்ச் கலக்கிட்டு இருந்தான். அருமையா பேசுறான். இந்த டீமோட பேச்சாளர். ஓகே கைஸ் இங்க பாருங்க கைஸ், பக்குனா பக்கு, கருணாகர சரியான பக் பண்ணிட்டான். இங்க பாருங்க, நான் 1/2 மணி நேரமா போயிட்டு இருக்கேன். இப்போதான் பையன் ஒரே நிமிஷம் பாத்துக்கோ, நெட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒய் போச்சு.
ஆன் பண்ணிட்டேன். சீக்கிரம் பக் தான் போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நெட் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் கைஸ். இப்போ மேட்ச் வருது. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுதான். அப்பாடா போட்டு முடிச்சாச்சா? இல்ல கவிதர்ஷன் ம் நான் இப்பதான் மேட்ச் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள செகண்ட் மேட்ச் வந்துருச்சு. இப்படிதான் எனக்கு பக் ஆகுது அப்பப்போ. இதாங்க கைஸ் டீம்மேட் யாருக்காச்சும் இது வேணா எடுத்துக்கோங்க கைஸ். கவிதர்ஷன் எனக்கு பேக்கப் போடுறா பக் ஆகுது கைஸ். தண்ணி கேன் போட்டிருந்த பையன் சாமி பிடிச்சிருச்சு. பாருங்க ஐயோ சாமி வந்துருச்சுங்க. 150 ஒருத்தனுக்கு அடிச்சு கொளத்த போறான். அவ்வளவுதான் பாருங்க இறங்கிட்டாங்க. சாமியே கொளுத்திட்டாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய மனுஷன் பக்குனா பக்கு சரியான பக்கு. கரிநாக்கன்ட்ட நம்ம கத்துக்கணும் எப்பெல்லாம் மேட்ச சாதமா கொண்டு வரலாம், எப்பெல்லாம் மேட்ச தோக்க வைக்கலாம் அப்படின்னு. பாருங்க எப்படிலாம் பக் ஆகுதுன்னு இருக்கு. ஜோலி முடிச்சுட்டாங்க. கடைசி ரவுண்டு மட்டும் ஆகுதுன்னா அவ்வளவுதான் கைஸ். நம்ம வெறித்தனமா இருக்காங்க பாருங்க கைஸ். நீங்க மட்டும் நான் என்னோட இதை பாத்துட்டீங்கன்னா அவங்க என்னோட பார்க்க முடியுமா? நான் விளையாட பார்க்க முடியுமா? அப்படி முடியாது. பார்த்தாங்கன்னா அவங்களே கரிநாக்கத்து போவாங்க. பாரு அரை மணி நேரமும் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு மணி காமிக்குது. பாரு சொன்னா சரியான புக். கரிநாக்கன்ட்ட எனக்கும் கீர் செட் வேணுமா? மேட்ச் சரியில்லை. இவனு யாரு? மேட்ச் ஜெயிச்சுன்னா 999 காயின் நம்ம என்ன வாங்கிக்கலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சிரு. அவ்வளவுதான் போடு. அவ்வளவுதான் பாரு. கைஸ் நீங்க கேட்கலாம் இவ்வளோ வாய் வலிக்கு பேசுறானே, மேட்ச் உள்ள போய் தொட்டு போயிடறானே, என்னடா யாரா இவன் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு பக் அப்படி ஆகுது. போராடி ஒரே வாய்ஸா இருக்குது. பாருங்க வெறித்தனம் மானாவரி அடிப்பேன். நான் மானாவரி பிளேயரா மாறிட்டேன். கைஸ் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஒரு மயிரும் வாங்கிட்டு வரீங்க. ஒரு மயிரா படிக்குவா.
ஆயிடுச்சு